அனைவருக்கும் வணக்கம். ஆன்மீக அன்பர்களுக்கு முதற்கண் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, கொஞ்சம் நிதானிச்சு கேளுங்க. 6 வருஷத்தில் டாஸ்மார்க் நின்றுமா? என்னடா தலைப்பு வச்சுருக்க, இதுக்கும் ஜோதிடத்துக்கும் என்னடா சம்பந்தம் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? இருக்குது. அதாவது இந்த டாஸ்மார்க் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா 1983 மே மாதம் 23 நீங்கள் இதை கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்குங்க. எந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை பண்ணுனா 48 வருஷம் அது நிலைச்சு நிற்கும் அப்படிங்கிற ரகசியம் இந்த டாஸ்மார்க்கை ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஆண்டில், இந்த நாளில் இருக்குது. அதாவது நீங்கள் இப்போ ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்க. அது ரொம்ப நாள் என்கிட்ட நிலச்சி நிற்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எல்லாருக்குமே இருக்கும். அந்த ஒரு ரகசியத்தை தான் இந்த டாஸ்மார்க் ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஆண்டுலேயும், இந்த டேட்லேயும், இந்த மந்த்லேயும் பயன்படுத்தியிருக்காங்க. அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் இந்த டாஸ்மார்க் கிட்டத்தட்ட 42 வருஷமாக இந்த டாஸ்மார்க் நிலச்சி நின்றுட்டுருக்கு. உதாரணத்துக்கு அப்படி நிலைச்சு நிற்கிது அப்படின்னா, மொத்தம் 11 கர்ணநாதன் இருக்கிறதா பாரம்பரிய ஜோதிடத்தில் சொல்லுவாங்க. இந்த கர்ணநாதனை பயன்படுத்துறது எப்படிங்கிறதும் நிறைய பாரம்பரிய ஜோதிடத்தில் சொல்லியிருக்காங்க. அந்த விஷயம் தெரிஞ்ச ஒரு தலைவர் தான் இதை பயன்படுத்தியிருக்காரு. இன்னைக்கு 42 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் 6 வருஷத்தில் இது ஒன்று அழியக்கூடிய சூழ்நிலைக்கு போயிடும், அதாவது காணாமல் போகக்கூடிய சூழ்நிலைக்கு போயிடும். இல்லை விஷயம் தெரிந்த யாராவது மறுபடியும் ஒரு தலைவர் வந்தார்னா, அதாவது ஜோதிடம் தெரிந்த தலைவர் வந்தார்னா, மறுபடியும் இந்த டாஸ்மார்க்குக்கு பேரை மாற்றியோ இல்லை வேற விஷயத்தை மாற்றியோ அதே கர்ணத்தில் பயன்படுத்தி இன்னும் 48 வருஷம் நிலைச்சு நிற்கிறதுக்கான வேலையை பார்க்கறதுக்கான சூழ்நிலையும் ஏற்படும். சரி, என்னடா ரகசியத்தை சொல்கிறா அப்படிங்கிறீங்களா? சிம்பிள். அதாவது பவகர்ணம் அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வரும். இந்த பவகர்ணத்தை பயன்படுத்தி ஒரு லேண்டையோ இல்லை ஏதாவது ஒரு பொருளோ ஏதாவது ஒரு விஷயத்தையோ நீங்கள் செஞ்சீங்கன்னா அது ரொம்ப நாள் 48 வருஷம் உங்ககிட்ட நிலச்சி நிற்கிறதுக்கான ஒரு வேலையை பார்த்துரும் அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள் தான் இந்த டாஸ்மார்க். இந்த டாஸ்மார்க் ஆரம்பிக்கப்பட்ட அந்த ஆண்டு, அந்த நாள், அந்த மாதம் கணக்கிட்டு பார்த்தா மதியம் 2 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா பவகர்ணம் இருந்திருக்கு. ஸோ இந்த பவகர்ணத்தை பயன்படுத்தினால தான் இத்தனை ஆண்டு இவ்வளவோ கேஸு, எவ்வளவோ சண்டைகள், எவ்வளவோ சச்சரவுகளை தாண்டி அது நிலச்சி நின்றுட்டுருக்கு. ஸோ இந்த பவகர்ணத்தை வச்சு என்னடா பண்ணுறது அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வீடு கட்டுறீங்க, இல்லை ஏதோ ஒரு நிலம் வாங்குறீங்க, ஏதாவது ஒரு பொருள் வாங்குறீங்க, அது ரொம்ப நாள் உங்ககிட்ட நிலச்சி நிற்கணும் அப்படின்னா என்னைக்கு பவகர்ணம் வருதுன்னு பார்த்து அந்த பவகர்ணம் எவ்வளோ நேரம் இருக்குன்னு ஒரு நல்ல ஜோதிடரை அணுகி தெரிஞ்சுக்கிட்டு அந்த பவகர்ணத்தில் அதை செஞ்சீங்கன்னா அது ரொம்ப நாள் உங்கள் வாழ்க்கையில் நிலச்சி நிற்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு தீர்க்கமான எக்ஸாம்பிள் தான் இந்த டாஸ்மார்க் அப்படிங்கிறது. ஸோ இந்த பவகர்ணத்தில் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தஞ்சை பெரிய கோயில் பார்த்திங்கன்னா பவகர்ணத்தில் தான் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. பவகர்ணத்தில் தான் அது பார்த்திங்கன்னா கும்பாபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கு. ஸ்ரீரங்கநாதர் கோயிலும் அதே மாதிரி தான் பண்ணப்பட்டிருக்கு. எத்தனை 1000 வருடங்கள் கடந்து அது நிலைச்சு நின்றுட்டுருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்கூட பார்க்குறீங்க. ஸோ இந்த பவகர்ணத்தை பயன்படுத்துங்க. இந்த பவகர்ணத்தை இதுக்கெல்லாம் மட்டும்தான் பயன்படுத்தணுமா அப்படின்னா, இப்போ நிறைய மன பொருத்தங்கள் இல்லாமல், உறவு பொருத்துகள் இல்லாமல் கணவன் மனைவி டைவர்ஸ் கோர்ட் வரைக்கும் போயிட்டுருக்காங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் என்னன்னா இந்த பவகர்ணத்தில் பார்த்தீங்கன்னா பவகர்ணம் ஆரம்பிக்கக்கூடிய முதல் 5 மணி நேரத்தில் இவங்களுக்கு நீங்கள் திருமணம் செஞ்சு வச்சிங்கன்னா, மறு திருமணம் கூட பண்ணலாம். மறு திருமணம் பண்ணி வச்சிங்கன்னா 2 பேரும் ரொம்ப நாள் அந்யுன்யமாக எவ்வளோ ப்ராப்ளங்கள் வந்தாலும் பாண்டிங்காக வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த கர்ணநாதன் ஏற்படுத்தி கொடுப்பார். இன்னும் ஸ்ட்ராங்கஸ்ட்டாக இந்த பவகர்ணம் அவங்க வாழ்க்கையில் செயல்படணும்னா இந்த பவகர்ணம் எப்போ வருதுன்னு தெரிஞ்சு நரசிம்மர் கோயில் இருந்துச்சுன்னா பக்கத்தில் அங்கே உள்ள பிராமணர்கிட்ட பர்மிஷன் வாங்கியோ இல்லை அந்த கோயில் தர்மகர்த்தா கிட்ட பர்மிஷன் வாங்கியோ அங்கே நீங்கள் நரசிம்மர் முன்னாடி மாலை மாற்றி திருமணம் பண்ணிக்கிட்டீங்கனாலும்
அவ்வளோ ஒரு பாண்டிங்காக நீங்கள் பிரியாமல் லக்ஷ்மி நரசிம்மர் மாதிரி வாழக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த பவகர்ணம் ஏற்படுத்தும் அப்படிங்கிறது சத்தியமான உண்மை. இதுக்கு முன்னாடி நான் காந்தாரா படம் பஞ்சூர்லி அப்படிங்கிற பஞ்சு உருவம் என்ன கர்ணநாதன் அதை எப்படி பயன்படுத்தி இத்தனை கோடி அவர் சம்பாதிச்சாரு அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருப்பேன். இப்போ இந்த டாஸ்மார்க்கும் பவகர்ணத்தில் தான் ஆரம்பிச்சிருக்காங்க. பவகர்ணத்தில் ஆரம்பித்து இத்தனை வருடமும் அது சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. இன்னும் 6 வருடத்தில் 48 வருஷம் ஆயிரும். ஒவ்வொரு கர்ணத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட வருடத்தை கொடுத்துருக்காங்க. பவகர்ணத்துக்கு 48 வருடம், மீதி இருக்க கர்ணத்துக்கு நான் வருடங்களை உங்களுக்கு நான் சொல்கிறேன். 48 வருடம் அது நிலச்சி நிற்கிறதுக்கான வேலையை பார்த்துருக்காங்க. 48 வருஷத்துக்கு அப்புறம் அது இருக்கணுமா இல்லாமல் போகணுமா அப்படின்னு நீங்கள் இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கங்க. ஏன்னா விவரம் தெரிஞ்ச யாராவது ஒரு தலைவர் திரும்ப வந்தார்னா என்ன பண்ணுவார், அந்த பவகர்ணத்தை எப்படி பயன்படுத்துவார் அப்படிங்கிறது அந்த எம்பெருமானுக்கு தான் வெளிச்சம். இந்த இந்த அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், இந்த நடிகர்களாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் பார்க்குற ஒரு ரொம்ப பிரசித்தி பெற்றவங்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே கடவுள் இல்லை, கடவுள் மறுப்பு அப்படின்லாம் சொன்னாலுமே இவங்க ஜோதிடத்தை நம்பியிருக்காங்க, ஜோதிடத்தை பயன்படுத்தியிருக்காங்க, ஜோதிடத்துக்கு அப்பாற்பட்டு மாந்திரிகத்தை பயன்படுத்தியிருக்காங்க. இதெல்லாம் பயன்படுத்தி தான் அவங்க மேலான நிலைக்கு வந்திருக்காங்க. அப்போ அதெல்லாம் பயன்படுத்தினா நானும் மேலான நிலைக்கு வந்துடலாமா அப்படிங்கிற மாதிரி சில அறிவார்ந்த கேள்விகளும் வரும் நம்மளை நோக்கி. ஒரே ஒரு விஷயம்தான், போன ஜென்மத்தில் நம்ம எந்த அளவுக்கு மற்றவங்ககிட்ட கொடுத்து வச்சுருக்கிறோமோ அந்த அளவுக்கான பிராப்தம் இந்த பிரபஞ்சம் ப்ரோக்ராமாக நமக்கு திருப்பி தந்துக்கிட்டு இருக்கிறதுங்கிறது தான் சத்தியமான உண்மை. இப்போ உதாரணத்துக்கு ஒரு செல்ஃபோன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நல்ல டவர் கிடைக்கிற இடத்துக்கு அந்த செல்ஃபோனை கொண்டு போனீங்கன்னா நெட்டு ஸ்பீடு என்ன ரேஞ்சில் போகும்னு உங்களுக்கு தெரியும். அதே ஃபோன் ஒரு டவர் இல்லாத இடத்துல, டவர் கிடைக்காத இடத்துல இருந்தால் நெட்டு என்ன ஸ்பீடில் இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சேம் இதே ப்ரொசீஜர் தான் உங்களுடைய தர்ம புண்ணியங்களும் தர்ம எண்ணங்களும் உங்களுடைய ஆத்மாவில் இந்த ஜென்மத்தில் எந்த அளவுக்கு நீங்கள் சேவிங்ஸ் பண்ணி வைக்கிறீங்களோ, அணுக்கள், இந்த உலகம் அண்ட பிரம்மாண்டம் எல்லாமே அணுக்களால் நிரப்பப்பட்டது. ஒவ்வொரு அணுக்களும் ஒரு உலகம் அப்படின்னு வள்ளலார் சொல்லியிருக்காரு. ஸோ நீங்களும் ஒரு அணுக்கள் தான். உங்கள் அணுக்களுக்குள்ள இந்த இயற்கை ப்ரோக்ராமிங் பண்ணிக்கிட்டே இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன நினைக்கிறீங்க, என்ன பேசுகிறீங்க, இது அத்தனையுமே அணுக்கூற்றான டிஸ்க்கு, அதாவது பென்ட்ரைவ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரியான பலன்களை உங்களுக்கு அடுத்தடுத்த உடல் எடுக்கும்போது இது கொடுக்கும். ஸோ இதை பயன்படுத்தினா தாழ்மையான நிலையில் இருக்கிறவங்களும் தாழ்வான நிலையில் இருக்கிறவங்களும் முன்னேற முடியாதா அப்படின்னா கண்டிப்பாக முன்னேற முடியலாம். உங்களுக்கு தட்டுக்கு எவ்வளோ சாப்பாடு வருங்கிறது கணக்கு இருக்கோ அதுக்கான சாப்பாடு உங்களுக்கு சேரும். அவங்க மேலே இருக்கிறவங்க அதை பயன்படுத்தும் போது அவங்க தட்டுக்கு எவ்வளோ சாப்பாடு கிடைக்கணும்னு இந்த பிரபஞ்சம் இது வச்சுருக்கோம், டேட்டா வச்சுருக்கோம், அதுக்கு தகுந்த மாதிரியான பலனை அவங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு இந்த கர்ணநாதன் பவகர்ணத்தை பற்றி ஒரு தெளிவு கொடுத்துருப்பேன்னு நம்புகிறேன். அடுத்து சில கர்ணங்களை பற்றி எனக்கு சில தாட்டில் தோன்றதை உங்களுக்கு நான் பகிர்ந்துக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் கர்ணநாதனை பயன்படுத்துங்க. நன்றி.